இந்த சென்னை சில்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு நேர்களை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்க ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை போக்குறதுக்காகவும் உங்க மனக்குழப்பத்திலேருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும் நம்ம அரங்கத்துக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதாவது சுக்கிரனால ஏற்படுற தோஷங்கள் நீங்க எந்த ஆலயத்துக்கு சார் போகலாம்? அதாவது திருவெல்லிங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில். அங்கே கோலவெள்ளி அதாவது கோலவெள்ளி ராமர்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில் இது. பள்ளிக்கொண்ட ராமரை வழிபாடு செய்வதன் மூலியமாக, அந்த பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலியமாக எப்பேற்பட்ட சுக்கிரனால் ஏற்பட்ட இந்த சகலவித தோஷங்களும், சுக்கிரன் பாதித்திருந்து திருமண தடைகள் இருந்த அமைப்புகளோ, இல்லை சுக்கிரன் பாதித்திருந்து தேக ஆரோக்கிய குறைபாடுகள் உள்ளவர்களோ, குடும்பத்தில் பாதிப்பு உள்ளவர்களோ, குறிப்பாக கழுத்து பகுதியில் ஏதேனும் உபத்திரம் உள்ளவர்கள், பெருமளவு பாதிப்புகள், இந்த தலை சுற்றல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் இந்த கோலவெளி ராமர் திருக்கோயிலுக்கு சென்று விட்டு வருவது பெரும் அனுகிரகத்தையும் பெருமளவு யோகத்தையும் சுக்கிரனால் ஏற்பட்ட சர்வத தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் உள்ளான பெருமாள் ஸ்தலம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவது சுக்கிரனுடைய பாதிப்பு நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க வீட்டுக்காரர் கேட்கணும் சார். கொஞ்சம் கேளுங்கம்மா. ராசி வந்து மேஷ ராசி, லக்னம் மேஷம். அதான் சார். நட்சத்திரம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சார். சரி. வயசு இப்ப நான் 34 பிறந்திருக்கு சார். 34. ஆமாங்க சார். சரி. என்ன வேணுமா? சரியா பணப்புழக்கம் இருக்க மாட்டேங்குது, வேலையில சரியா ஒரு கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வீட்டு சூழ்நிலை கேட்க தான் சார். சரி. முதல்ல ஏதோ சொன்னீங்க, அது கேட்கல. வேலையில் சரியாக நிரந்தரமாக இருக்க மாட்டேன்றாருன்றீங்களா? சரி. அதுதான் ப்ராப்ளம் இல்லையா? ஆமாங்க சார். நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் டி நகரில் இருக்கோம் சார். சென்னையில் பார்சாதி கோயில் தெரியுமாம்மா? சரிங்க சார். ரெகுலராக அவர் கோயிலுக்கெல்லாம் வருவார் அவங்க வீட்டுக்காரு? அதுதான் சரியா வரமாட்டேன்றாரு. சரி. அவர் வரலனாலும் நீங்களாவது என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை பார்சாதி கோயிலில் போயிட்டு பார்த்தசாதி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். ஒரே ஒரு முறை மட்டும் உங்கள் சாரை கூட்டின்னு போயிட்டு அந்த அழகிய சிங்கர் சன்னிதானம் என்ற நரசிம்மர் சன்னிதானத்தில் சங்கு தீர்த்தம் தெளிப்பாங்க. அது சனிக்கிழமை தோறும் தவிர மற்ற நாட்களில் தெளிப்பார்கள். அந்த நாட்களில் தெளிக்கின்ற அந்த சங்கு தீர்த்தத்தை தெளித்து விட்டு நரசிம்மரை 7 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதோ, அல்லது 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இது மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வரதோடு நரசிம்மர் காயத்ரியை நீங்கள் ஜபித்தாலே இந்த பாதிப்பிலிருந்து உங்கள் கணவர் மீண்டெடுப்பதற்குண்டான அனுகூலம். ஒரே ஒரு தடவை மட்டும் திருப்பதி போகின்ற வழியில் உள்ள காலஸ்திரி என்று சொல்லக்கூடிய ராகு கேது ஸ்தலத்திற்கு அவருடன் குடும்பத்தாருடன் சென்று விட்டு கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் இனிப்பு வகைகளை தானம் கொடுத்துட்டு பயபக்தியோடு கொடிமரத்தில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது இந்த உத்தியோக தடைகளை, உத்தியோகத்தை அடிக்கடிக்கு மாறுவது, சோம்பலால் போகாமல் இருப்பது, இல்லை சண்டை சச்சரவால் அவர்களை பகைத்து கொள்வது போன்ற இந்த உத்தியோக உபத்திரங்கள் நிவர்த்தி பண்ணலாமா? நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் சௌமியா, மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன் மேம். சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. என்னோட நேம் சௌமியா, நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். சரி. ரிஷப ராசி எனக்கு தான் சார் கேட்கணும். சரி. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரி. வயசு? எனக்கு வயசு 28 முடிஞ்சு இப்போ 29 ஸ்டார்ட் ஆகுது சார். சரி. எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு இல்லாமல் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. சரி. விருச்சிக ராசி ஆனா நீங்க இல்லையா? இது விருச்சிக லக்னமா? விருச்சிக லக்னம் சார். ஆமா. ரோகிணி நட்சத்திரம். ஓகே. ரோகிணி நட்சத்திரம் சார். சரி. இப்போ வந்து உங்க என்ன மாதத்தில் பிறந்தீங்கம்மா? தமிழ் மாதம்? மே மாதம். தமிழ் மாதம் வைகாசி 14 சார். வைகாசியில் பிறந்தீங்க. சரி சரி சரி. உங்களுக்கு மெயினான பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னாம்மா, சூரியன் வந்து பாதிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தினந்தோறும் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து பசு நெய்யால் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு சூரிய காயத்ரி மந்திரங்களை ஜபிப்பதோ அல்லது கேட்பதோ பெரிய அளவுக்கு பரிகாரம் கொடுக்கும். அடுத்ததாக கண்டிப்பாக நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு சென்று விட்டு கணபதி வழிபாடு செய்வதுடன் அங்கே இருக்கின்ற மற்ற கிரகங்கள் வழிபாடு செய்துட்டு திருப்பி கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுனை கொடுங்க. முடிந்தால் சூரியனாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபாடு செய்வதும்,
மாதத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையுடன் சேர்ந்து வெல்லத்தை வைத்து பசுமாட்டுக்கு வாழை இலையில் வைப்பதும் சிறந்த பரிகாரம். இதை செய்துட்டு வாங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கிற நிவர்த்தியும், திருமணத்தில் ஏற்கனவே இருந்த அமைப்பு ஏற்கனவே மாறி மீண்டும் ஒரு திருமண அமைப்பில் இந்த தோஷங்கள் திருப்பி கண்டினியூ ஆகாமல் இருப்பதற்கும் இந்த பரிகாரம் உதவுமா. கால் பண்ணதுக்கு நன்றிமா. சார் மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. இந்துமதி, திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க அக்காக்காக கேட்கணும். கேளுங்க. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, கன்னியா லக்னம், வயசு 25. கல்யாணம் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, ஆனா செட்டே ஆக மாட்டேங்குது சார் ஒண்ணு கூட. சரி, கல்யாணத்தில் திருமணத்தில் தடையா இருக்கு. ஆமா சார். எங்க இருக்கீங்க? திருவள்ளூர் மாவட்டம், காரனோடை சார். இங்கே தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஒரு சிரமம் பார்க்காம 5 வாரம் தொடர்ச்சியாக வேலைக்கிழமை தோறும் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அம்பத்தூர் பாடி, அந்த பாடி டிவிஎஸ்க்கு எதிரில் திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற குரு கோயில் இருக்கு. அந்த குரு கோயிலுக்கு வேலைக்கிழமை எப்படியாவது உங்க அக்காவை வர வைங்க. வர வச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு 5வது வாரத்துக்குள்ளாக ஒரு வாரம் வந்து குருவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்க. வேலைக்கிழமை யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள உணவு தானம் கொடுக்க சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்றது இருந்தால் வேலைக்கிழமை சாப்பிடாம இருக்க சொல்லுங்க. திருமணம் எல்லாம் முடிந்த பிறகு திருச்செந்தூருக்கு வந்து அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து துலாபாரம் பச்சரிசியை இருவரும் சேர்ந்து செய்வதாக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. இது மட்டும் பண்ணிகிட்டே வந்தால் போதும். அந்த 5 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு மாதத்துக்கு ஒரு வாரம் திருவிழிதாயம் குரு கோயிலுக்கு போயிட்டு வருவது திருமணத்தில் எப்பேற்பட்ட தோஷங்களும் இந்த ஜாதகத்துக்கு இருந்தால் நிவர்த்தி பண்ணும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேக்குதுமா? ஐயா, நாங்க பள்ளிப்பாளையத்துல இருந்து பேசுறோங்க, ஈரோடு பக்கத்துல. சரிங்கம்மா. பையனும் கேக்குங்கய்யா. சரி. பேர் வந்து திவாகரன்யா. சரி. டேட் ஆஃப் பர்த் 8/7/95ங்கய்யா. சரி. கும்ப ராசி, இது சாரிங்கய்யா, இது துலாம் ராசி, விசாக நட்சத்திரங்கய்யா. சரி. லக்னம் வந்து கும்பங்கய்யா. சரி. என்ன வேணும் இப்போ? இப்ப அவனுக்கு படிப்பு பத்தி கேட்கணுங்கய்யா. சரி. இப்போ நடக்கிற அந்த புதன் தசை பாதிப்பு இருந்ததுன்னா சரி, அந்த படிப்பில் ஏதாவது தடைகளும் மற்ற விஷயங்களும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. ஈரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த படிப்பில் வந்து எப்பயுமே பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் சன்னிதானத்திற்கு கூட்டிகிட்டு போகிறது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கேரளா குருவாயூருக்கு போயிட்டு ஒரு இஷ்டமான பொருளை, அவருக்கு 54 பொருள் இருக்கும் அந்த சன்னிதானத்தில், அதில் ஏதாவது துலாபாரம் கொடுக்குற இடத்துல ஏதேனும் ஒரு பொருளை அவருக்காக கொடுத்துட்டு வருவது வருடத்துக்கு ஒரு முறை படிப்பில் தடைகள் இல்லாமல் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மாதத்துக்கு அது இல்லாமல் ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்திற்கு ஏதேனும் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் உங்கள் சார்பாக அந்த குழந்தையின் சார்பாக பேர் நட்சத்திரம் சொல்லி அன்னதானத்தில் பங்கு பெறுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் அமைப்பிலும் படிப்பு அமைப்பிலும் எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். நேயர் கட் ஆயிட்டாங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்காக பேசுறேன், சுரேகா மேடம். பொண்ணு பேரு. ஓகேம்மா, நீங்க சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார், என் பொண்ணுக்கு பார்க்கணும் சார். சுரேகா பொண்ணு பேரு. சரிங்கம்மா. அவன் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 16/1/1994 சார். தை மாதம் இல்லையா? தை மாதம் சார். சரி. இது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்னம் சார். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்னம். ஆமா சார். அவங்க வந்து இப்ப படிச்சிருக்காங்க சார். படிக்கும்போது ஒரு பையனை விரும்பிட்டு இப்ப அந்த பையனை கல்யாணம் பண்ற மாதிரி அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. வீட்டுல ரொம்ப சண்டை போடுறா. எனக்கு பெரிய பொண்ணு ஒண்ணு கல்யாணம் ஆகாம இருக்காங்க சார். அவங்க வேலைக்கு பண்ணிருக்காங்க. அவளுக்கு பண்ணாம இவளுக்கு பண்ணுன்ற மாதிரி ஒரே தொல்லை பண்றாங்க. அது பண்ணா நல்லா வருமா? இந்த பொண்ணு ரொம்ப கோபப்படுது. அது லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் தெரிஞ்சேன். அதாம்மா, இப்போ வந்து அந்த பாப்பா கிட்ட சொல்லுங்கள், அவங்க என்ன வேணுமோ பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மனசு பிடிச்சவங்களே பண்ணட்டும். பட் வந்து அந்த மனசுக்கு பிடிச்சவங்களை பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இது பண்ணுறது வந்து 2017 8வது மாதத்துக்கு பிறகு பண்ணுவது வந்து அவங்க ஜாதகத்துக்கு இப்போ நடைபெறுகின்ற தசாபதிகளுக்கு நன்மை தரும். இல்லை என்றால் இந்த சர்ப்பங்கள் பாதிப்பு, குருவின் பாதிப்பெல்லாம் இருப்பதனால்
2017 ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி பெற்றுட்டு அவங்க காதலிச்ச பையனை கூட பண்ணிக்கிட்டோம். பட் பொறுத்துக்கு சொல்லுங்கள். இல்லை என்றால் இந்த பாதிப்புகள், இந்த சர்ப்ப பாதிப்புகள் அவர் ராசிக்கு இப்போ இருப்பதனால், அது இப்போ இந்த அவசர கதியில் பண்ணுவதனால் எந்தவித சிறப்பும் பெரிய இப்பொழுது காணப்பட்டாலும் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் அவங்கள கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற மந்திரத்தை டெய்லி கேட்டுட்டு வர சொல்லுங்கள். காதலுக்கு ஏற்ற மாதிரி காதல் அமைப்பில் வெற்றிகரமாக இருக்கட்டும். ஆனால் அது பண்ணுவது 2017 ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பண்ணிக்கிறது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா. சார் மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வினோத்குமார் பேசுறேங்க. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வினோத்குமார் பேசுறேங்க. சரிங்க. நான் சிம்ம ராசி மக நட்சத்திரங்க, தனுஷ் லக்னம். சரி சார், நான் ஒரு இப்ப எனக்கு வயசு 34 வயசு ஆகுதுங்க சார். சரி. நகை தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சுங்க. இப்ப பேங்க்ல வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, 34 வயசுங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், 1981ங்க. சார், சந்திர திசை ஓடுது இல்லையா? ஆமாங்க சார். சரி, சொல்லுங்க சார். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குங்க, அது நல்லபடியா பாஸ் பண்ணி இப்ப அந்த வேலையில போய் நான் ஜாயின் பண்ணோம். சரி. திருமணம் ஆகி இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். அப்புறம் குழந்தை இன்னும் இல்லைங்க. சரி. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம், ஒரு ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. திருவெண்காடு புதஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற புதஸ்தலம் இருக்கு. அந்த புதஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு 2 முறை ரெகுலராக போயிட்டு வர பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்கோங்க. அங்கே பசுனை கொடுத்து புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை மட்டும் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கோயிலில் விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு நல்ல விபூதியுடன் மிக்ஸ் செய்து டெய்லி வைத்து கொண்டு வருவதும், வைத்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அங்காரகனுக்கு உண்டான பிரசித்தி பெற்ற திருக்கோயிலுக்கு சென்று விட்டு வருவது, குடும்பத்தாருடன் சென்று விட்டு அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதுடன் உங்களுக்கு இருக்கின்ற இந்த 2 பிரச்சனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இது. 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக போங்க. கண்டிப்பாக புதன்கிழமை அசைவத்தை தவிர்த்துருங்க. புதன்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு தாமரை மலர்களை கொடுத்து விட்டு வருவது தொழிலில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். செவ்வாய்க்கிழமையில் உங்கள் மனைவி கிட்டம் சொல்லி ஏதேனும் ஒரு அம்மன் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற இந்த புத்திர சந்தான தோஷமும் நிவர்த்தி ஏற்படும். நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் துறையூர்ல இருந்து உமா பேசுறேங்க மேடம். செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க சார். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். என்னுடைய சிஸ்டர் சேலத்துல இருக்காங்க சார். அவங்க ஜெயந்திங் சார் பேரு. கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரங்க சார். அவளுக்கு இப்போ 1 இயராவே கால்ல வாதம் சொல்லியிருக்காங்க சார். டாக்டரை பார்த்து இன்னும் கிளியர் ஆகல. லக்னம் தெரியுமாமா? என்னங்க சார்? லக்னம் தெரியல சார். அஷ்டம் சார். லக்னம் தெரியல சார். 43 ஆகுது சார் இப்போ ஏஜ் 43. 43க்கு 44 வச்சுக்கலாங்க சார். 69ங்க சார் அவ. சரி. அதனால இப்ப வாதம் சொல்லிருக்காங்க சார். பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் 2வது அவளோட பையனும் கொஞ்சம் அடமண்டா இருக்கான். 10 வயசு தான். ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப இது பண்றான். அவன் எப்படி சார்? அவனு திருவோண நட்சத்திரம் சார், மகர ராசிங்க சார். அதனால இத நான் பாப்பனா அவனா பாப்பனா நீ ஒரே கவலையா இருக்காங்க சார். சரி. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்குமா? அபிராமி அந்தாதியில் இருக்கிற புக்கில் பாடல் 21, 24, 27 பயபக்தியோடு படிக்க சொல்லுங்கள். அத்துடன் 59வது பாடலையும் டெய்லி அவங்கள பயபக்தியுடன் சாண்டிங் மாதிரி பண்ண சொல்லுங்கள். நார்மலாகவே இவங்களுடைய அமைப்பு, இவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு டிப்ரெஷன் டைம் கொஞ்சம் இருக்கும். ஏனென்றால் நடைபெறுகின்ற இந்த தசாபுத்திக்கு உண்டான அமைப்பு. மேலும் இவங்களுக்கு இந்த பாத அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதற்கு மதுரையுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அங்கே சன்னிதானத்தில் 23 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து
அர்ச்சனை செய்வதுடன் அபிஷேக குங்குமத்தையும் அபிஷேக விபூதியும் வாங்கிட்டு வந்து டெய்லி வைத்து கொண்டு சொல்லுங்கள். அந்த படத்தை வைத்து தினமும் காலையில் 5 அகல் பசுனை தீபம் ஏற்ற பெரிய அளவுக்கு அனுகூலமும், நல்ல மருந்து மாத்திரைகள் வேலை செய்வதற்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும் பெருமளவு பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான எளிய பரிகாரம். கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய அந்த திருப்பதிகத்தை பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து 5 முறை ஜபிக்க சொல்லுங்கள். எப்பேற்பட்ட இந்த நோய் உபத்திரத்துக்கு உண்டான தீர்க்கமான மருந்தும் நல்ல விரைவில் குணமடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும், பையனால் ஏற்பட்ட பாதிப்பும், பையனுடைய பிடிவாதம் குணமும் தளர்வதற்கு உண்டான எளிய பரிகாரம். இதை செய்ய சொல்லுங்கள். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. திருச்சில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியா. ஓகே, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் 2 இயர்ஸ் ஜாயின் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கல. சரி, அண்ட் மேரேஜ் எப்போன்னு தெரியணும். லக்னம் எல்லாம் சொல்லுங்கம்மா. மீனராசி, ரேவதி நட்சத்திரம், துலா லக்னம். சரி, வயசுமா? 24 சார். சரி, இப்போ உங்களுக்கு நடைபெறுகிற இந்த திசையில் சுக்கிர திசை நடக்குது. உங்களுடைய அமைப்பில் இந்த துலா லக்னத்துக்கு அந்த சுக்கிர திசையால் சில தடைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பட் எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறதுனால உங்களுக்கு அங்கே பெரிய அளவுக்கு அனுகூலம் என்னென்னா, திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன் ஸ்தலம் இருக்கும். அந்த சிவன் ஸ்தலத்துக்கு திங்கக்கிழமை ரெகுலராக போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம். முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறை அந்த சிவனுக்கு கங்கா ஜலத்தையும் வில்வத்தையும் அபிஷேக பொருளையும் கொடுத்து விட்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. திங்கக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. முடிந்த அளவுக்கு திங்கக்கிழமை நசைவத்தை தவிர்த்து கொள்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அடுத்ததாக வெக்காளி அம்மனை மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்வதும், வெக்காளி அம்மனுக்கு நெய்யை கொடுப்பதோ இல்லை நல்லெண்ணெய் கொடுத்து மனதார பிரார்த்திப்பதும் திருமணத்தில் உள்ள தடைகளும் நிவர்த்தி பண்ணோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் இது மட்டும் பண்ணால் நல்ல உத்தியோகமும், அதாவது அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆனி மாதத்துக்கு பிறகு திருமணத்திற்கு உண்டான நல்ல அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான எளிய பரிகாரம். திருச்சியிலே இருக்கிறனால இந்த 2 பரிகாரத்தை அடிக்கடிக்கு செய்வது மிகப்பெரிய உத்தமத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். சிவஸ்துதி என்று சொல்லக்கூடிய கேசட்டை கேட்பதன் மூலியமாக விரைவிலே நல்ல அமைப்புகள் நல்ல செய்திகள் வரும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். நான் மதுரையிலிருந்து சுபத்ரா பேசுறேன். ஷெல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 கேள்வி கேட்குறேன் சார். முதல்ல என் தந்தைக்கு மகனுக்கு பிறந்த தேதி 18/8/1984. நட்சத்திரம் சுவர்வீசம், ராசி மிதுனம், லக்னம் மேஷம். அது சார் முதல்ல ஒரு குழந்தை இருக்கு சார். இப்போ அடுத்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பிறக்குமா, எப்போ பிறக்கும் அப்படிங்கிறதா? சரியா கேட்கலம்மா. நீங்க சொன்னது மேஷ லக்னமாம்மா? அவரு மேஷ லக்னம், மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். தேதி 18/8/84. 86ஆ? 84. 31 வயது முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா சார். சரி, இப்போ என்ன வேணும் அவருக்கு? அவங்க என் தங்கச்சி முதல்ல ஒரு குழந்தை இருக்கு. அடுத்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆகுமா, எப்போ அடுத்த குழந்தை பிறக்குன்னு கேட்கணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பண்ணணும், அவ்வளோதான் இல்லையா? குழந்தை அடுத்த குழந்தை உண்டாமே. சரிங்கம்மா. நீங்கள் அவங்கள என்ன சொல்லுங்கள், திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்கு. அந்த பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு போயிட்டு அவர் பயபக்தியோடு அங்கே பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு மனதார அங்கே உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறதோட அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்துக்கு பங்கு பெற்றுட்டு அந்த குழந்தை சந்தான பிராப்தங்கள்லாம் திருப்பி அவருக்கு வேண்டுவதெல்லாம் எல்லாமே சரியாயிட்ட பிறகு அந்த கோயிலில் ஒரு ஏதேனும் கைங்கரம் செய்வரேன் என்று பஞ்சமுக ஆஞ்சநேயருக்காக பயபக்தியுடன் வேண்டிக்க சொல்லுங்கள். முடிந்தால் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல ஒரு இதையும் ரிசல்ட்டையும் உடனடியாக கிடைக்கக்கூடிய பரிகாரம். அத்தனுடன் அனுமன் சாலிசாவை டெய்லி கேட்பது அவருடைய இப்போதைக்கு நடைபெறுகின்ற அந்த திசாபத்திகளுடைய பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்பட்டு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய எளிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். நான் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ வந்து நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து உடனடியாக நிறைவேற ஸ்தலம் எது சார்? அதாவது திருப்பாதிரி புலியூர்னு இருக்குமா, கடலூர் மாவட்டத்தில். அங்கே பாடலீஸ்வரர் திருக்கோயில்னு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து தேவாரம் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலில் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் வைத்திருப்பவர்கள் சிவகரை தீர்த்தம்னு ஒன்று உண்டு. அந்த சிவகரை தீர்த்தத்தை நீராடிட்டு சிவனை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த பாடலியூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் திருப்பாதிரி புலியூர் என்ற இடத்தில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோயிலில் போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள், அதாவது இந்த உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறுவதற்கு உண்டான எளிய ஒரு பரிகார ஸ்தலம் இது. இந்த பாடலீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. இங்கே எல்லோரும் சென்று விட்டு வருவது மிக சிறப்பு. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சந்திராங்க மேடம். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். வணக்கங்க ஐயா. நமஸ்காரம்மா, சொல்லுங்கள். நாங்கள் வந்து நேட்டிவ் திருச்சிங்க ஐயா, பட் சென்னையில் வலசரவாக்கத்தில் இருக்கோம். சரி. என் பையன் பேர் வந்து மணிகண்டன். சரி. அவன் வந்து 21/11/1991 பிறந்தவன் சார். ஒரு பிஇ என்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. 91 கார்த்திகை மாதம் பிறந்தாரா? ஆமாங்க ஐயா, கார்த்திகை மாதம் பிறந்தாங்க. 1991 ஐயா. சரி. மேசராசி பரணி நட்சத்திரம்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். 2 வருஷமா, இப்போ ஒரு வருஷமா வீட்டில் தான் இருக்கான். சரி. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப வேலைக்கு அனுப்பலான்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியலீங்களா? சரி, லக்னம் தெரியல. பட் இதுதான் அவருக்கு வந்து இந்த படிப்பு தடையா இருக்கு, உத்தியோகமும் போக முடியல, அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க. சரி, எங்க இருக்கீங்க நீங்க? நாங்க வலசரவாக்கத்துல இருக்கோங்க. வலசரவாக்கத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் அவரை சிரமம் பார்க்காம திருவள்ளூர் வீரராக பெருமாளை ரெகுலராக போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். முடிந்தால் அது எந்த கிழமையில் போய் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் போயிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாத அமைப்பையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான எளிய பரிகாரம். இதோடு மட்டும் இல்லாமல் சுருட்டப்பள்ளி என்று சொல்வார்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸ்லேருந்து போகக்கூடிய வழியில் உள்ள சுருட்டப்பள்ளி சிவன் என்பது பள்ளி கொண்ட சிவன். ஆல்ககால விஷத்தை எடுத்த சிவன் என்பதனால் அந்த சுருட்டப்பள்ளி என்பது பிரசித்தி பெற்ற சிவன். 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக போயிட்டு வருவதும் அந்த சிவன் கோயில்களுக்கு பசுனை தீபமோ அல்லது நல்லெண்ணெயை கொடுத்துட்டு வருவதும் சிறந்த பரிகாரம். ஒரு முறை முடிந்தால் பிரதோஷம் தோன்றிய வரலாறு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் என்பதனால் பிரதோஷத்துக்கு அன்று போய் சிவனை மனதார பிரார்த்தனை பண்ணுவதும் கொடிமர நமஸ்காரம் செய்துவிட்டு வருவதும் அவருக்கு இருக்கின்ற இந்த தோஷமும் அஷ்டம சனியால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த தசாபத்திக்கு இந்த 2 கோயிலும் பள்ளிக்கொண்ட சிவன், பள்ளிக்கொண்ட பெருமாள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும். நன்றிமா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேரு தேவாதித்யா. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு பேசுறேன் சார். அவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கேன், இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா, வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். என்னோட பேர் தேவாதித்யா. என்னோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 5/2/83. சரி. விசாக நட்சத்திரம், துலா ராசி, ரிஷப லக்னம் சார். ஓகே, 32 வயசு. 32 சார். எனக்கு நான் 2 கேள்வி கேட்கணும் சார். ஒன்று என்ன மேரேஜ் சார். செகண்ட் பாத்தீங்கன்னா நான் லாட்டரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன், பிரான்ச்சைசி. இது சக்சஸ்ஃபுல்லா வருமான்னு சொல்லுங்க. ரிஷப லக்னமா நீங்க? என்ன லக்னம்? ரிஷப லக்னம் சார். சரி, ரிஷப லக்னம், துலா ராசியா நீங்க? ஆமா, விசாக நட்சத்திரம். ஆமா சார். என்ன பிசினஸ் சார்? லாண்ட்ரி சார். லாண்ட்ரி இருக்குல்ல, லாண்ட்ரி. ஓகே 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 ஓகே. அதுக்கப்புறம் மேரேஜ் சார். இந்த 2ம் சொல்லுங்க சார். அதாவது உங்களுக்கு இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக பண்ணலாம். அது உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு உண்டான அமைப்பில் வரக்கூடிய ஒரு தொழில் தான். அதை தைரியமாக பண்ணலாம். அடுத்தது திருமண அமைப்பில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் பழனி முருகர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவதும், பழனி முருகரை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்வதுடன் முடிந்தால் விபூதி அபிஷேகம் செய்துவிட்டு அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த தொழில் அமைப்பில் இந்த லாண்ட்ரி ஆரம்பித்தீர்கள் என்றால் வருஷத்துக்கு ஒரு தடவை திருவாரூரிலிருந்து திருத்துறை போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்ற புகழ்பெற்ற பொங்கு சனீஸ்வரர் தலத்துக்கு போயிட்டு அந்த சனீஸ்வரர் பகவானுக்கு முடிந்த அளவுக்கு முழு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த விபூதியை வைத்து கொண்டு வருவதும், வருடத்துக்கு 2 முறை தொடர்ச்சியாக அந்த சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர இந்த தொழில் அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய பிரான்ச்சைஸையும் அபிரிதமான வளர்ச்சி பெறுவதற்கு உண்டான பரிகாரம். நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி, பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே.
ஹலோ. சொல்லுங்க காயத்ரி. சார், என்னோட பிரதருக்கு வந்துட்டு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லணும் சார். அவங்களுக்கு மேரேஜ்க்கு டைம் வந்துருச்சான்னு சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. பிரதரை பத்தி சொல்லுங்க. பிரதர் வந்து இப்ப சினி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பிசினஸ் இது பண்றாங்க. அம்மா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறமா சொல்லலாம். தனுஷ ராசி, பூராட நட்சத்திரம். லக்னம்? லக்னம் ரிஷப லக்னம். சரி, ரிஷப லக்னம். ஓகே. வயசுமா? வயசு இப்போ 35 ஆக போகுது சார். 35 பிறந்திருக்காங்க, வைகாசி. ஆமா, சொல்லுங்க. அவங்களுக்கு மேரேஜ் வந்து போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் கரெக்டா அமைஞ்ச மாதிரி இல்ல. சரி, ஆனா அவர் இப்ப வெளிநாட்டுல இருக்காரா? இல்ல இங்க தான் இருக்காங்க. சென்னையில தான் இருக்காரு. சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில கந்தசாமி கோயில்னு இருக்கு தெரியுமா, பாரிஸ்ல? ஓகே ஓகே. கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில் என்று சொல்வார்கள். அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக உங்க பிரதரை போயிட்டு வர சொல்லுங்க. போயிட்டு வந்துட்டு 9வது வாரத்துக்குள்ள ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து முழு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் சென்று விட்டு வருவதுடன் பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்திற்கும் சென்று விட்டு வருவது எப்பேற்பட்ட திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் பிரதர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது ஒரு பெண்மணிக்கு உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கலாவாணிங்க. என் பொண்ணு 14/12/91ங்க. சொல்லுங்கம்மா. இது கும்ப இது ராசி புரட்டாதி நட்சத்திரங்க. சரி, லக்னம்? லக்னம் மேசம் நினைக்கிறேங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. வயசுமா? வயசு 25 நடந்துகிட்டே இருக்குங்க. சரி, சொல்லுங்க. வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, எப்படி வரன் அமையும் என்னன்ட்டு கேட்கறதுக்கு தான் சார். சரி, அந்த இவங்களுடைய அமைப்பு வந்து நீங்க சென்னையில இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கோம் சார். சென்னையில் அடையார் அனந்த பத்மநாப கோயில்னு மலர் ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் இருக்கிற ஒரு கோயில் தெரியுமா உங்களுக்கு? சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து குழந்தைய வெள்ளிக்கிழமையை பார்த்து கூட்டிட்டு போங்க. அந்த கோயிலில் இருக்கிற மூலவரான பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு கண்டிப்பாக அனந்த பத்மநாபருக்கு முழு அபிஷேகம் பண்ணுவதை கண்கூடாக பார்த்து சந்தோஷப்படுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் 7 வருடம் தொடர்ச்சியாக இந்த அபிஷேகத்தை செய்வதாக வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பெண் குழந்தைக்கு உண்டான அமைப்பில் தெரிந்த சரௌண்டிங் மூலியமாக பார்ப்பது தான் விரைவில் அந்த திருமண பிராப்தத்தை கைகூடும். மேலும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்பதன் மூலியமாக மகாலட்சுமி காயத்ரி தினமும் 11 முறை ஜபிக்க சொல்லுங்கள். விரைவிலே வந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். ஆனால் இப்பொழுது வந்து இந்த சர்ப அமைப்பு பாதிப்புகள் இருப்பதனால் திருமணத்தில் சிறிது தடைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனாலும் எப்பேற்பட்ட சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் அது 18 மாதத்துக்கு தான் இருக்கும் என்பதும் அதற்கு பிறகாக அந்த அமைப்பிலிருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உடனடியாக செய்யக்கூடியது வந்து அடையாறில் இருக்கிற அனந்த பத்மநாப கோயிலுக்கு தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்வதும் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையை அந்த சன்னிதானத்துக்கு சென்று 7 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் செய்வதும் சிறந்த பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. ஜி ராமகிருஷ்ணன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார் ராமகிருஷ்ணன். சார் வணக்கம் சார். சரி, என் பையன் டிவி சவுண்டை குறைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கிளியராக இருக்கும். சார், மகர ராசி. சரி, மகர ராசி, சிம்ம மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், சிம்ம லக்னம். வயசுமா? வயசு 20. சரி, என்ன வேணுமா? அப்போ அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டான் சார். சரி, திருப்பி அவன் வருவானா வரமாட்டானா? சரி, அதாவது சிம்ம ராசி, இந்த இது வந்து அவிட்ட நட்சத்திரம் கரெக்டுங்களா? மகர ராசி. ஆமா சார். சரி, அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த இதனால வெளியில் போயிட்டார், அப்படி தானே? ஆமாங்க சார். சரி, இப்போ வந்து அவரால் பாதிப்பு வந்து இந்த இது வந்து நிவர்த்தி ஏற்படுமான்னு கேட்குறீங்க. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேரண்ட்ஸான நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரே நேர்கோடு நரசிம்மர் என்று சொல்லுவேன் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து விரைவில் விடிகாலம்பரை கிளம்பிட்டு
ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் செல்லக்கூடிய சிங்கர்குடி என்று சொல்லக்கூடிய நரசிம்மருக்கு பசு நெய் கொடுப்பதும், அடுத்தது விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்பம் நரசிம்மருக்கு பசு நெய் கொடுப்பதும், அடுத்ததாக பரிக்கல் என்று சொல்லக்கூடிய விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு செல்கின்ற வழியில் உள்ள அந்த பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மருக்கும் பசுனை கொடுத்து இந்த 3 நரசிம்மருக்கும் உங்கள் பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தினர் இருக்கிற எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடிமரத்தில் உட்காந்து பயபக்தியோட பிரார்த்தனை செய்து கொண்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. சனிக்கிழமை உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் வயதில் முதிர்ந்த ஏழை எளியோருக்கு உணவு தானம் கொடுப்பதே சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அமைப்பு தோஷம் மாறி கண்டிப்பாக 8 மாதத்திற்குள்ளாக அந்த அமைப்புடைய நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். சேலம் மாவட்டத்துல வேலு பேசுறேங்க. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க வேலு. சார் என்னுடைய கன்னி ராசிங்க. சரி. சித்திரை நட்சத்திரம் 2ஆம் மாதங்க. சரி. வயசு? கும்பலக்கணம் சார். சரி. 1974 பிறந்த, வயசு 42ங்க. சரி. சனி திசை நடக்குது இல்லையா? சனி திசையில இப்ப புதன் புத்தி நடப்புல இருக்குதுங்க. புதன் புத்தி எவ்வளவு நாள் இருக்கு இன்னும்? இப்ப ஆரம்பிச்சு 2 மாசம் ஆகுதுங்க. சரி. இப்போ நீங்க ஆனா கும்பலக்கணம் இல்லையா? ஆமா சார், கும்பலக்கணம், சித்திரை நட்சத்திரம் 2ஆம் மாதம் சார். தேக ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் விடாம பாத்துக்கணும் சார். எப்படி? சரிங்க சார். பூர்வீகத்துல தான் சார் இருக்கிறேன். நான் இடம் மாறி வீடு கட்டலாமா இல்லை இடம் மாறி பூர்வீகத்தை தாண்டி வெளியில போய் தொழில் செய்யலாமான்னு ஒரு முத கேள்வி சார். 2வது, பூர்வீகத்துல அண்ணன் தம்பி சண்டை பிரச்சனை ஒரு 10 வருஷமா நீடிக்குதுங்க ஐயா. 2 அதே மாதிரி தொழில் நான் அடிக்கடி மாத்திட்டே இருக்கிறேங்க. சரி. தொழில் வருவாய் இல்லைங்க ஐயா. நீங்க எது எப்படியாக இருந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பூர்வீகத்தில் இருக்கிற அந்த பூர்வீக இடத்தை விட்டு போறதுக்கு புதன் புத்தி முடியணும். கேக்குதுங்களா? சரிங்க ஐயா. அந்த புதன் புத்தி முடிகிற வரைக்கும் அந்த தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த புதன் புத்தி முடிந்த பிறகு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க. சரிங்க. அது புதன் புத்தி இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணாலும் அது நமக்கு எதிர்மறையான விளைவுக்கு தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் உங்கள் லக்னத்துக்கு புதனானுடைய பாதிப்புகளையும் மிக கவனமாக பார்த்துக்கணும். சரிங்க. அடுத்தது உங்களுக்கு எப்பவுமே இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டை டெய்லி வீட்டில் போட்டுடுங்க. சனிக்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. சிரமம் பார்க்காம குருவாயூர் சென்று எள்ளு அல்லது நல்லெண்ணெயை துலாபாரம் கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதியும் இந்த பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கு உண்டான எளிய பரிகாரம். வருடத்துக்கு ஒரு முறை பொழுதும் எள்ளு அல்லது நல்லெண்ணெயை கொடுப்பதும் குருவாயூரப்பனுக்கு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இதோட மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களுக்கு அபிஷேக பொருள் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தையல் நாயகி, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரி. சொல்லுங்கம்மா. தையல் நாளிகைமா சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், மீன லக்னம் சார். சரி. வயசுமா? வயசு 34 நடந்துகிட்டு இருக்கு சார். சரி. சுக்கிர தசை நடக்குதா? 1982 சார். என்னம்மா? 1982ல பிறந்திருக்காங்க. சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு 2 வருஷமாவே ரொம்ப கடன் பிரச்சனைகளா இருக்கு சார். இப்ப கொஞ்சம் முக்காவாசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு காவாசி இருக்கு. எதை தொட்டாலுமே அது வரப்போகுது, அது வழியா பணம் வரப்போகுதுன்னு தடைகள் வந்துகிட்டே இருக்கு சார். பணம் கைக்கு வர மாட்டேங்குது. கடன் பாதி கடன், காவாசி கடன் அடைக்காம இருக்கு. உடல் வாக்குலையும் எனக்கும் சரி, நான் தனுசு ராசி, புராட நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். உடம்பு விதத்திலையும் மன விதத்திலையும் 2 பேருக்குமே ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு சார். அதுக்கு என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக உங்கள் சாரும் நீங்களுமே கண்டிப்பாக சிரமம் பார்க்காம பழனி முருகர் சன்னிதானத்துக்கு சென்றுங்க. கண்டிப்பாக ஒரு இரவு தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கோயிலில் நீங்களும் சரி உங்கள் சாரும் சரி 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து அபிஷேக விபூதியை வாங்கிட்டு உங்கள் சார் அடி வயிற்றிலும் நீங்கள் நெத்திலையும் வைத்து கொண்டு வருவது சிறந்த பரிகாரம். பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது இந்த கடன் அமைப்பிலிருந்தும் நோய் அமைப்பிலிருந்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். இந்த பரிகாரம் செய்ய பெரிய அளவுக்கு வீரியமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார், என் பேர் சவுந்தரராஜ் சார், சென்னை அடையாறு பேசுறேன். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம்.
சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். பெரிய டாக்டர் வந்து 29 மார்ச் 1989 பிறந்திருக்காரு சார். சரி. மூல நட்சத்திரம். சரி. கன்னி லக்னம், தனு ராசி சார். சரி. வரம் பார்த்தா தள்ளி போயிட்டே இருக்கு, என்ன பண்ணாங்க? அதான் அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே நம்ம நிறைய நிகழ்ச்சி வேந்தர் டிவி மூலியமாகவும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் சொல்லி கொண்டு வருவது தான். இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்திலே வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸே வந்து மூல நட்சத்திரம் தான் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு எப்பேற்பட்ட தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மகளை கூப்பிட்டு 2 கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். ஃபஸ்ட்டாக செல்லக்கூடிய இடம் வந்து காரைக்குடியில் உள்ள அந்த காரைக்குடியில் பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய வலம்புரி விநாயகர் சன்னிதானத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். அந்த விநாயகர் கோயில் போயிட்டு உங்கள் பாப்பா கிட்ட 36 தேங்காயை விநாயகர்கிட்ட வைத்து விட்டு எடுத்து சிதற்காயாக உடைக்க சொல்லுங்கள். எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். அதோடு அந்த கோயிலில் அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி அந்த ஃபோட்டோவை வைத்து காலையில் அந்த விநாயகருடைய தங்க கவசம் விநாயகருடைய படத்தை வைத்து தினமும் காலையில் 7 அகல் தீபங்கள் தொடர்ச்சியாக காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக வீட்டிலே ஏற்றி விட்டு வருவதும் கணபதி காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இது வந்து முதலாக வாழ்க்கை ஃபுல்லும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பரிகாரம். அத்துடன் இந்த திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு திருச்செந்தூர் சென்றுவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு கடல் நீராடல் என்பது செய்துவிட்டு இஷ்டப்பட்ட ஒரு அங்கே பக்தர்களுக்கு 33 லட்டுகளை பயபக்தியுடன் தானமாக கொடுத்துவிட்டு கோயிலில் விபூதி அபிஷேகம் செய்து பச்சரிசி துலாபாரம் உங்கள் மகளுக்கு எடைக்கெடை செய்துவிட்டு அந்த அபிஷேக விபூதி தினம் நெய்ந்தில் வைத்துவிட்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. எனவே இந்த 2 சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வந்தால் எப்பேற்பட்ட தடைகளும் மற்ற மனிதர்களாலோ இல்லை இயற்கையாக இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா. சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிடலாம். சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இந்த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் இப்போ வந்து ராகு கேத தோஷம் நீங்கிறதுக்கு எந்த மாதிரி ஸ்தலத்துக்கு சார் போகலாம்? அதாவது காலஸ்திரி ரெகுலராக போகிறதுமா. ஆனால் அதே போல் ஒரு பிரசித்தி பெற்ற வாயுஸ்தலம் ஒன்று உண்டு, காலத்தீஸ்வரர் திருக்கோயில்னு. அது பார்த்திங்கன்னா உத்தமபாளையம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காலத்தீஸ்வரர் தான் வந்து மூலவர். அடுத்தது பார்த்திங்கன்னா நானாம்பிகை. இந்த நானாம்பிகை பார்த்திங்கன்னா முல்லை பெரியார் ஆற்றிலே மிதந்து வந்ததாக ஐதீகம். இந்த கோயிலில் வந்து ரொம்ப பிரசித்தி பற்றீங்களா என்றால் ராகு கேதுக்கு தனித்தனியாக அவர்களுடைய மனைவியருடன் இருக்கக்கூடிய தனித்தனி சன்னிதானம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக அந்த ராகு கேது பயிற்சிக்கும் மகா ஓமமும் ராகு கேது பூஜைக்கு என்ற பரிகார பூஜையும் நடைபெறக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த உத்தமபாளையத்தில் உள்ள இந்த காலத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் எப்பேற்பட்ட ராகு கேது பாதிப்புகள் இருந்தால் காலஸ்திரி வந்து ஆந்திராவிலிருந்து பிரசித்தி பெற்ற ஸ்தலம்னால அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் வேண்டாம். நம்ம தென் மாவட்டங்கள் மற்ற இந்த ஊருக்கு அருகில் இருக்கிறவர்கள்னால் எப்பேற்பட்ட சர்பத்தில் பாதிப்புகள் இருந்தால் இந்த காலத்தீஸ்வரர் திருக்கோயில் உத்தமபாளையம் தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதும். இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் பசுனை கொடுப்பது சிறப்பு. இந்த ராகு கேது பிரீத்தி ஸ்தலத்துக்கு போகின்றது இந்த வெண்மை கலந்த வெண்மையாக உள்ள பால்கோவா என்ற இனிப்புகளை பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேயர் இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் எங்க ஹஸ்பண்டுக்காக பேசுறேன். அவருடைய பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். ஹலோ, சொல்லுங்கம்மா, கேட்குதுமா. அவருடைய பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். ராசி வந்து கடக ராசி. லக்னம் வந்து ரிஷப லக்னம். சரி. வயசுமா? வயசு வந்து இப்போ 47. சரி, சொல்லுங்க. இவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தது வந்து நார்த் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. அங்க இருக்கிற இடத்துல வந்து வேலையில ஒரு ஸ்திரமான நிலைமை இல்ல. அதனால திருப்பி சென்னை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சரியான இடத்துல அவருக்கு வாய்ப்பு இல்ல, அமையல. ஸோ இது சம்மந்தமாக தான் கேட்கணும் சார். அதுக்கு இங்க திரும்பி இங்க வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சரி. ஆனா அவர் லக்னம் என்ன சொன்னீங்க? மேஷ லக்னமா? ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இந்த ரிஷப லக்னத்துக்குமா இப்போ வந்து சில தடைகள் காணப்படுவதனால் அவர் பேருக்கு சனிக்கிழமை ரெகுலராக
நீங்கள் என்ன பண்ணுங்கள், விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்வதை வந்து மானசீகமாக வைத்து கொள்ளுங்கள். அருகம்புல் கொடுப்பதும் அர்ச்சனை பொருட்களை கொடுத்து விட்டு அவர் பேருக்கு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதோடு அவர் எப்பாவது சென்னைக்கு வருகின்ற சமயத்தில், உங்கள் ஊருக்கு வருகின்ற சமயத்தில் சித்தூர் அருகில் உள்ள அந்த காணிப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய சுயம்பு விநாயகர் இருப்பார். அந்த சுயம்பு விநாயகர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். முடிந்தால் அந்த கோயிலிலே ஒரு கணபதி ஹோமம் செய்வது வந்து சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. எப்பேற்பட்ட தடைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். இது மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த சனிக்கிழமை ரெகுலராக அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி அந்த அர்ச்சனை செய்வதை தடையில்லாமல் வைத்து கொண்டாலே விரைவிலே வந்து அந்த நல்ல அமைப்பு கிடைப்பதற்கு உண்டான எளிய பரிகாரம். இதை மட்டும் பண்ணுங்கள். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே மேம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், என்னுடைய அண்ணாக்கு கேட்கணும் சார். வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. இன்னும் எதுவும் கிடைக்கல சார். பேர் வந்து விஜயகுமார். கடகராசி. நட்சத்திரம் வந்து பூசம் 4ஆம் பாதம் சார். சரி. லக்னம் மகரம் சார். சரி. பிறந்த தேதி 16/10/1987 சார். சரி, சொல்லுங்க என்ன வேணும். வந்து என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? மகர லக்னம். மகர லக்னம் சார். சரி, சொல்லுங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்கல சார். சரிம்மா, நீங்க இப்போ வந்து அவர்கிட்ட நீங்க எங்க இருக்கீங்க? பள்ளிக்கொண்டான்றது உங்க ஊர் பக்கத்துல தானே இருக்கு? ஆமாங்க சார். அந்த பள்ளிக்கொண்டாத்துக்கு அவர் ஏன் ரெகுலரா 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா போக சொல்ல வேண்டியதானே? எங்க பள்ளிக்கொண்டான என்ன கோவில் சார்? பள்ளிக்கொண்டானே பெருமாள் கோயில் இருக்குல்ல, பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில். எங்க சார்? பள்ளிக்கொண்டாவிலையா சார்? ஆமா, பள்ளிக்கொண்டால இருக்கிறது தான் பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு ரெகுலரா பள்ளிக்கொண்டான் என்ற பேர் வந்தது அதுக்காக தானே. அந்த கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். போயிட்டு 9 வாரம் தொடர்ச்சியாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பசுனை கொடுத்துட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற பூஜை முறைகளில் பங்கு பெற்றுவது வந்து சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு ஒரே ஒரு முறை மட்டும் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி கொடிமரத்தில் வந்து உட்கார்ந்து பிரார்த்தனை செய்துட்டு 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம், பிரசாத கடையில் கிடைக்கக்கூடிய தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் செய்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு வருவதன் மூலியமாக, விஷ்ணு சகஸ்ரநாம தினமும் கேட்பதன் மூலியமாக, வெள்ளிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் செய்வதன் மூலியமாக இவருக்கு இருக்கின்ற உத்தியோகத்தினுடைய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் தீபாங்க மேடம். செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரி, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம் சார். இன்னும் இல்லைம்மா, ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ட்ரை பண்றேங்க சார். இன்னைக்கு தாங்க சார் கிடைச்சது. சந்தோஷம், வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கம்மா. சரி, எங்க பொண்ணு பேர் பவித்ராங்க சார். சரி. மிதுன லக்னம், சிம்ம ராசி, உச்சிர நட்சத்திரம் சார். சரி. வயசுமா? வயசு வந்து இப்போ 1998 சார். 3/6/1998 சார். சரி. அவ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார். அவ லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுறா. ஒரு டைம் நல்லா படிக்கிறா, ஒரு டைம் நான் காலேஜ்ல இருந்து நான் வீட்டுக்கு வரமா, எனக்கு பிடிக்கல, வந்து கூட்டு போங்க வேற காலேஜ் சேர்த்துங்க அப்படின்னு மாறி மாறி பேசுறாங்க சார். ஆனா நல்ல பொண்ணு தாங்க சார். ஆனா என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல. சரிங்கம்மா, அதாவதுமா அந்த அமைப்பில் வந்து இப்போ நடைபெறுகின்ற தசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படிமா புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தசை வந்து முடிகிற வரைக்கும், இந்த செவ்வாய் பாதிப்பு இருக்கிற செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் வயசு வந்து 17 தானே முடிஞ்சிருக்கு. ஆமாங்க சார். இப்போ அதனால அந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அடுத்ததாக ஆரம்பிக்கக்கூடிய ராகு தசை சுயபுத்திக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அதனால வந்து எல்லாத்துலேயும் கோபமும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் உபத்திரமும் தேவையில்லாத எல்லாத்துலேயும் பயமும் எல்லாத்துலேயும் கோபமும், யாராவது ஃப்ரெண்ட்ஸு கேலி பண்ணால் கூட அந்த இடத்துல வந்து அவர்களை பார்க்கக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் தோன்றக்கூடிய டைம் இது. அந்த தசைக்குன்னு ஒரு பெரிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள கொண்டு செல்லக்கூடிய கோயில் என்று பார்த்தீர்கள் என்றால் சிரமம் பார்க்காமல் எப்பொழுதுமே வந்து செவ்வாய்க்கிழமையில் உங்கள் பொண்ணு பேருக்கு முருகர் சன்னிதானத்தில் ஏதேனும் ஒரு அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. 4 மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரம். முடிந்த அளவுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது இன்னும் மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. பழனி முருகர் மலைக்கு ஒரு முறை சென்றுவிட்டு
பழனி ஆண்டவர் சன்னிதானத்திற்கு சென்று விட்டு ஒரு இரவு தங்கிவிட்டு அந்த கோயிலில் விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் அடிவயிற்று என்று சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்கார படத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ள சொல்லுங்கள் அந்த பாப்பாவை. படிப்படியாக எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படும். பழனி ஆண்டவருடைய காயத்ரி தினமும் ஜபிப்பதன் மூலியமாக நீங்களும் வந்து அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல் 40, 59, 75 உங்கள் பேர் உங்கள் குழந்தை பேர் நட்சத்திரம் சொல்லி கொண்டு வர அந்த எப்பேற்பட்ட பாதிப்புகள் இந்த மாதிரி படிப்பு தடைகள் மற்ற பயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அபர்ணா. செல்வி சார் இருக்காங்க, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க அபர்ணா மேடம். சார் வந்து நான் 90ல பிறந்தேன், 90ல பிறந்துக்கேன் சார். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. சரி. கன்னியா லக்னம் சார். சரி சார் 2 கேள்வி இருக்கு. அதாவது இப்ப எனக்கு வரன் பாத்துட்டு இருக்காங்க. சில ஜோசியர் சொல்றாங்க குரு பகவான் 5ஆம் இடம் போன அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப பாக்கலாமா இல்ல 5ஆவது இடம் போனதுக்கு அப்புறம் பாக்கலாமா? அப்புறம் வந்து 7, 8 இடம் வந்து அதாவது மாப்பிள்ளை சைடு அவங்க வீட்டுல சுத்தமா இருக்கணும் அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க எனக்கு 7ஆம் இடம் காலி, அவங்களுக்கும் காலியா இருக்கணும். அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு சார். சரி, உங்களது வந்து கன்னியா லக்னம், ரோகிணி, ரிஷபமாமா நீங்க? ஆமா சார். ஆமா. இவ்வளவுதான் உங்க அமைப்பு. இதுக்கு வந்து இந்த திருமணத்தில் இருக்கிற பாதிப்பு தான் பார்க்கணும் இல்லையா? ஆமா சார். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17, 35வது பாடலை 17வது பாடலையும் 35வது பாடலையும் பயபக்தியுடன் திருமணம் முடிகின்ற வரையில் தினமும் காலையில் 3 முறை ஜபித்து விட்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய குரு சன்னிதானத்திற்கு போயிட்டு வருவதும் குருவுக்கு அபிஷேகம் செய்வதும் அந்த கோயிலில் நல்ல மஞ்சள் கலை வகையான இந்த லட்டுகளை வந்து 39 எண்ணிக்கையில் தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அந்த தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு எப்பொழுதும் அந்த திட்டை என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக மானசீகமாக கொடிமரத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தாலே சரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். இப்பொழுதுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து 5ஆம் இடம் மாறுவதும் அந்த இடம் மாறுவதெல்லாம் அடுத்த விஷயங்கள். இந்த சன்னிதானத்துக்கு சென்று விட்டு இந்த அபிராமி அந்தாதி படிப்பதன் மூலியமாக விரைவிலே வந்து வைகாசி முடிந்த பிறகு படிப்படியாக உங்களுடைய அந்த திருமண யோகம் என்பது ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து ஜூன் 14க்கு பிறகு அந்த யோகத்தினுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் ஜோதிட நேரம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் கே வேல்பாண்டி மேடம் பேரு. செல்வி சார் இருக்காங்க சார், சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் விருச்சிக ராசி கேட்டு எனக்கு சார். சரி, லக்னம் தெரியுமா பிரதர்? லக்னம் தெரியல சார். சரி, வயசு என்ன சொல்லுங்க சார்? வயசு வந்து 51 சார். வியாபாரம் பண்றேன் சார். சரி. வியாபாரத்துல வந்து தொழில் நட்டமா தான் சார். லாபம் கிடைச்ச பாடு இல்ல, காசு நங்கிறது இல்ல, மருத்துவ செலவா தான் போயிட்டு இருக்கு. சரி. பரிகாரம் கேட்கலாமா? 50 வயதாம்மா? 51 சார். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த அமைப்பில் வந்து இந்த தோஷங்கள் பரிபூர்ணம் என்ன மாதம் பிறந்தீங்க நீங்கள் சொல்ல முடியுமா? சார் மாதம் வந்து ஜூன் மாதம் சார். ஜூன் எத்தனாம் தேதி? வைகாசி, தமிழ்ல வந்து வைகாசி மாதம் சார். வைகாசியில் பிறந்திருக்கீங்க. சரி 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 சரி. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஹலோ, சரி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் பரிபூர்ணம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்து விருதுநகர் சார். விருதுநகரில் இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சங்கரன் கோயில் என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். சங்கரன் கோயிலில் இருக்கிற சங்கரன் நயினார் சாமி சன்னிதானத்திற்கு பசுனை கொடுப்பதுடன் அந்த பக்கத்திலே இருக்கிற அம்பாளால் சங்கரன் கோயிலுடைய அம்பாளுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த கோமதி அம்மன் சன்னிதானத்திற்கு வந்து அர்ச்சனை செய்வதும், அந்த அர்ச்சனை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்ரீசக்கர மேருன்னு என்று ஸ்ரீசக்கர குழின்னு இருக்கும். அந்த ஸ்ரீசக்கர குழியில் போயிட்டு அமர்ந்துட்டு டெய்லி பிரார்த்தனை அந்த அமர்ந்துட்டு அந்த கோயிலில் வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு புற்றுமண் கட்டியை வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது, பசுனை தீபம் ஏற்றுவதும், சங்கரநாயனார் கோயில் சன்னிதானத்தில் உள்ள சுவாமி படத்தை வாங்கி வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வருவதும், கண்டிப்பாக திங்கட்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் செய்வதும், வருடத்துக்கு 3 முறை 4 முறை இந்த சங்கரனார் கோயிலுக்கு சென்று விட்டு வர வர நீங்கள் நினைத்த இந்த பண அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதுடன் தேக ஆரோக்கியம் வலுப்பெற்று நோய் நொடிகளுக்கும் சரியான மருத்துவர் மூலியமாக நல்ல மருந்துகள் கிடைக்கும். நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, நான் சௌந்தர்யா பேசுறேங்க. செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா.
என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சார். பேரு ஆனந்தன். சரி. டேட் ஆஃப் பர்த் 27/12/1977ங்க. சரி, மார்கழி மாதம் இல்லையா? கடகராசி, புனர்பூச நட்சத்திரங்க. இன்னும் தெரியலங்க. சரி, பரவாயில்ல. இப்ப வந்து அவர் வந்து ஸ்டீல் இரும்பு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சரி. அடுத்தது வந்து அதை விட்டுட்டு அடுத்தது வந்து கார்மெண்ட் பிசினஸ் பண்ணலான்னு இருக்காருங்க. ஏன்னா தொழில் சரியா அமையல. அது சரி, அது பண்ணலாங்களா? அப்படி ஒரு கேது தசை நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணவங்களா? சரி, அதாவதுமா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்கம்மா. இப்பொழுது வந்து அவருக்கு வந்து 2017 முடிகின்ற வரையில் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வேறு தொழில் செய்வது, வேறு இடத்துல முதலீடு செய்வதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பெருமளவு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். அதனால் 2017 வரைக்கும் இருக்கின்ற தொழிலில் மற்றும் வந்து இதில் வந்து சரிய அளவுக்கு ஏதான ஒரு மாற்றங்கள் செய்து கொள்வது தான் உத்தமமான அமைப்பு. கேது திசைக்கு என்பதற்கும் கேது திசைக்கும் மற்ற விஷயத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயம் கேது திசை வந்தாலே கீழ்பெரும் பள்ளத்திற்கு சென்று கும்பகோணத்தில் உள்ள அந்த கீழ்பெரும் பள்ளம் என்ற கேது ஸ்தலத்திற்கு உண்டான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், பசுனை கொடுப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிப்பதும் பெரிய அளவுக்கு பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு வந்து கும்பகோணம் பட்டீஸ்வரத்திற்கு செவ்வாய்க்கிழமையில் 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் ராகு கால பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி செய்துவிட்டு அந்த துர்கை படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும், செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமும், இந்த தொழிலில் இருக்கின்ற தோஷத்தை நிவர்த்தி செய்வதும், செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கும் துர்கை சன்னிதானத்திற்கும் சென்று விட்டு வருவதும், இரவு அரிசியில்லாத உணவு எடுத்துக்கொள்வதுமே சிறந்த பரிகாரம். 2017க்கு பிறகு தொழில் மாற்றிக்கொள்வதை பற்றி யோசிக்கலாம். நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். மற்றொரு நேயர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம். நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பார்த்தோம் சார் பேசுகிறேங்க. எங்கள் பொண்ணுக்காக பேசணும். செல்வி சார் இருக்காங்கம்மா, சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். எங்கள் பொண்ணுக்காக பேசணும். நல்லதுமா, உங்கள் வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணு பேர் கஸ்தூரி சார். சரி. 1/9/94 பிறந்தாங்க. சரி. வியாழக்கிழமை மதியம் 1:55 சார். நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம், லக்னம் தனுசுங்க சார். சரி. எங்க பொண்ணுக்கு வந்து பேங்க்குக்காக பிஇ முடிச்சிருக்காங்க. பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி. அது இன்னும் கிடைக்கல. அடுத்து இன்னும் கல்யாணம் வேற வயசு 22 நடந்துட்டு இருக்கனால கல்யாண ஏற்பாடு வேற பார்த்துட்டு இருக்கோம் சார். சரி. அது எவ்வளவு நாள் ஆகும் என்னங்கறத கொஞ்சம் சரிங்கம்மா. அதாவதுமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பாப்பா வந்து ரெகுலரா வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் பிரச்சனைகளை தீர்வதற்கு உண்டான எளிய பரிகாரத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்குங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற வந்து பெரிய அளவுக்கு யோக பலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த திருமண மற்ற அமைப்பில் வந்து அந்த திருமணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்பதியில் உள்ள திருமலைக்கு சென்று விட்டு ஒரு புதன்கிழமையில் தரிசனமோ அல்லது இரவு தங்கிவிட்டு மற்ற நாளில் தரிசனம் செய்வதும் இந்த 2 சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதேபோல் மகான்களில் வழிபாடு வந்து உங்கள் குழந்தைக்கு எல்லா விதத்திலும் உத்தியோகத்திலும் மற்ற விஷயத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரமாக காணப்படுவதனால் இதை மட்டும் செய்துவிட்டு வருவதுடன் வேலைக்கிழமையில் காலையில் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக வீட்டிலே 5 அகல்கள் அந்த இஷ்டப்பட்ட மகான் படத்திற்கு முன்பாக தீபமேற்றி அந்த மகான்களின் நாம வழியே முடிந்தால் 21 முறையோ அல்லது 41 முறையோ என்று ஜபிப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் அந்த திருமண அமைப்பில் இருக்கிற எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா. சார், இந்த சென்னை சில்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களோட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் பரிகாரங்களையும் பலன்களையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.